அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். விஜய் மல்லி கிட்ட பயங்கரமா சாரி கேக்குறாரு. நான் உன்னை புரிஞ்சுக்கல, உன்னை பத்தி தப்பா பேசிட்டேன், உன் மனசுல எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. பட் மல்லி படுத்துட்டே இருந்தவங்க எந்திரிச்சிட்டு என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பாவம், இவங்க ரெண்டு பேரும் சீக்கிரம் சமாதானம் ஆனா நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த பாட்டில எடுத்துட்டு போன கதிரேசன் அதை எடுத்து வச்சுட்டு மனோகரையும் கூப்பிட்டு உட்காந்து ரெண்டு பேரும் குடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ரேணுகாவுக்கு அந்த மருந்து கலந்தது கொடுத்தோமே, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா சும்மா இல்லாம அதை எடுத்து மனோகருக்கு கலந்து கொடுக்க மனோகர் ரொம்ப ஒரு மாதிரி தலை சுத்தி போய் அப்படியே எந்திரிச்சு போயிட்டாரு. அந்த சாக்க வச்சுட்டு ரேணுகா சிரிச்சுக்கிட்டே போய் கதிரேசன் முன்னாடி உட்கார்றாங்க. நடக்கிற எதுவுமே புரியாத கதிரேசன் போதையில உன்னை பார்க்கும் போது என் பொண்ணு மாதிரியே இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்ட் மேட்டரை பத்தியும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. சோ இது மொத்தம் 80 கோடி கிடைக்கும் இதுல இருந்து அப்படி இப்படின்னு பயங்கரமா உளர ஆரம்பிச்சிட்டாரு. இதை எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ரேணுகா. இதுக்கப்புறம் மொத்த டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு ரேணுகா என்ன பண்ண போறாங்கன்றது தெரியல. அவங்க என்னெல்லாம் ஆட்டம் ஆட போறாங்கன்றத எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சாரி மல்லி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயமா? நீ மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காத. எதனாலும் ஓபனா என்கிட்ட மனசை விட்டு பேசு. பாடு பாடு. இப்ப என் கண்ணுக்கு நீ என் பொண்ணு மாதிரியே தெரியறப்பா. என் பொண்ணு ரொம்ப ராசியான பொண்ணு மனோகர். எப்பவும் போல இந்த தடவையும் நானே அந்த டெண்டரை எடுக்க போறேன். அதோட வேல்யூ எவ்வளவு தெரியுமா? 80 கோடி. மல்லி 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 மியூசிக் அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.